வணக்கம் நண்பா. இன்றைய தலைப்பு தீண்டாமையும் காட்சி பொருளாக்கப்பட்ட கடவுளும். தீண்டாமைனா என்னங்க? ஒரு மனிதனை ஜாதிய பாகுபாடு காட்டி ஆலயங்களிலேயோ நீர்நிலைகளையோ வீதிகளிலேயோ போகக்கூடாதுன்னு சொன்னது தான் தீண்டாமை. ஆனால் தற்போதுள்ள அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் அனைத்தும் சமம்ன்ற உரிமை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. அது இப்போ நடைமுறையிலும் இருக்குது, வரவேற்கலாம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், இதில் தவறே கிடையாது. அனைவருக்கும் எல்லாமே கடவுள்ன்றவங்க அனைவருக்கும் பொதுவானவர் தாங்க. ஆனால் கடவுளை காட்சி பொருளாக்கியிருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. போன அரசாங்கமும் சரி, இப்போ இருக்கிற அரசாங்கமும் சரி, அதைத்தானே பண்ணுறீங்க. 200 ரூபாய் இருந்தால் சிறப்பு தரிசனம், 1000 500 கொடுத்தா விஐபி தரிசனம், 10,000 கொடுத்தா கடவுளை தூக்கிட்டு போயிருப்பா. அப்போ பாமர மக்கள் என்னங்க பண்ணுவாங்க? பணம் இருக்கிறவன் 1/2 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடுறான். பணம் இல்லாதவங்க 6 மணி நேரம் ஆனாலும் சாமி தரிசனம் பண்ண முடியலையே. அப்போ இதுவும் நவீன தீண்டாமை தானங்க. பணம் இருந்தால் சாமி பார்க்கலாம், பணம் இல்லையா உட்காந்துரு அப்படின்னா இது தீண்டாமை இல்லையா? இது அரசாங்கம் கவனிக்க வேண்டாமா? ஆனால் அரசாங்கமே கட்டணத்தால் தான் போட்டு நடத்துகிறீங்க. உண்டியில் வர்ற வருமானம் உங்களுக்கு காணலையா? கோடியில் வருதுல வருமானம், அதை வச்சு கோயிலுக்கு உண்டான திருப்பணிகளை பண்ணலாமே. ஒரு முக்கிய வழிபாட்டு தலங்களில் எதுக்குங்க ஆடம்பர மாளிகைகள் கட்டுறீங்க? முக்கிய விஐபிகள் தங்குறதுக்கா? இல்லை 10,000 15,000 கொடுக்குற பக்தர்கள் தங்குறதுக்கா? எங்க பாமர மக்கள் தாங்க அதிகமாக போகிற இடம். அவங்க ஒரு மன நிம்மதிக்கும் ஒரு ஆத்ம திருப்திக்கும் தாங்க அந்த கோயிலுக்கு வராங்க. ஆனால் அங்கே படுற இன்னல்களை பார்த்தா ஒரு கோவிலை சுற்றி உட்கார விடுறீங்களா? தண்ணியை பிடிச்சி ஊற்றுறதும், குச்சியை கொண்டே அடிக்கிறதும், அநாகரியமான செயலில் நடைபெறதும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லைங்க. அவ்வளோ கஷ்டங்கள் படுத்துறீங்க. பாவம் அவங்களே வீட்டில் படாத பாடு கஷ்டப்பட்டு தான் கோயிலில் ஒரு மன நிம்மதிக்காண்டின்னு அங்கே வந்துடுறாங்க. இங்கே இருக்கிற கஷ்டத்தை பார்த்து அவங்க நம்ம கஷ்டமே பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கே பேருன்ற நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தவங்கல்ல, அதே மாதிரி அனைத்து மக்களும் ஒரே வரிசையில் நின்று தான் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற சட்டத்தை ஏற்றுங்க. இதில் விலக்கு முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் குழந்தைகளோடு வருபவர்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க. இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் கருணை அன்பு உள்ளம் கொண்டவங்க. அரசாங்கம் நீங்கள் தான் கட்டண கொள்ளைன்னு சொல்லி கொண்டு வந்து மக்களோட மனதை மாட்டிட்டீங்க. 500 இருந்தால் சாமி சீக்கிரமாக பார்த்துடலாம், 10,000 இருந்தால் விரைவு தரிசனத்தில் போயிடலாம். அனைத்து மக்களும் ஒரே வரிசையில் இருந்து கடவுளை தரிசிக்கணுங்க. கடவுள் ஒன்றும் காசு பணத்துக்காண்டிலாம் வரல, அனைவருக்கும் பொதுவானவருங்க அவர். இப்போ நீங்கள் நடத்துகிறது தான் தீண்டாமைங்க. இது நவீன தீண்டாமை. ஒரு அரசாங்கம்ன்றது தீண்டாமையை ஒழிக்கணுமே தவிர அதை ஊக்குவிக்கக்கூடாது. ஒரு கோவிலில் வருமானத்துக்காண்டி அந்த கோவிலை நடத்தக்கூடாது. ஒரு கோவில்னு என்ன? புனிதத்தன்மை. எங்கே புனிதம் இருக்குது? கடவுளை காட்சி பொருளாக்கிட்டீங்க, அங்கே புனிதத்தன்மை எப்படி இருக்கும்? வர்ற மக்களை மரியாதை குறைவு, கண்ணிய குறைவு, என்னென்ன பாடுபடுத்தணுமோ அத்தனையும் நடத்துகிறீங்க. பாவப்பட்ட மக்கள் இவங்கெல்லாம். ஒருவேளை ஒரு நிமிடமாதும் ஒரு தெய்வத்தோட அழகை நின்று பார்க்க விட்டுருக்கீங்களா? காசு இருந்தால் 1/2 மணி நேரம் நின்று சாமி பார்க்க விட்றீங்க. எந்த கோவிலுமே எடுத்துக்கோங்க. அதுக்காண்டி சொல்லுவீங்க உங்கள் ஊரில் கோவில் இல்லையா அப்படின்னு. எங்கள் ஊர்லேயும் கோவில் இருக்குது, எங்கள் ஊர்லேயும் சாமி இருக்குது, எங்கள் ஊர்லேயும் நாங்களும் போய் தரிசிக்கத்தான் செய்கிறோம். இருந்தாலும் பெரிய வழிபாட்டு தலங்களுக்கு போகணும்னு ஒரு மன நிம்மதிக்காண்டி போகிறவங்க இருக்காங்கல்ல. அரசாங்கம் இந்த தீண்டாமைன்றதை ஒழிக்க பழகணும். பணம் இருந்தாலும் பணம் இல்லாதவங்களும் ஒரே மாதிரி சமமாக நடத்தக்கூடிய அரசாங்கம் எதுவோ அதுதாங்க உண்மையான அரசாங்கம். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.